ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். ஒரு சிறுமிக்கு கிடைத்த காட்சி. சக்தி செல்வராஜ், திருவெண்காடு. தஞ்சை மாவட்டத்தே உள்ளது திருவெண்காடு. பழம்பெருமை வாய்ந்த ஊர் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். பாடல் பெற்ற தலம் இது. எங்கள் ஊரில் ஆதிபராசக்தி சித்தர் வார வழிபாட்டு மன்றம் அமைத்து அம்மா பணி செய்து வருகிறோம். எங்கள் மன்றத்தின் பொருளாளராக இருப்பவர் சக்தி வெங்கடாச்சலம். காவல்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்றவர். 70 வயதை கடந்தவர். இவர் மனைவி சாரதாம்பாள். இருவரும் திருவெண்காடு வடக்கு வீதியில் வசித்து வருகிறார்கள். இருவரும் மன்றத்திற்கு வந்து தொண்டு செய்பவர்கள். செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி நாட்களில் மதியம் 3 மணிக்கு வந்து மன்றத்தை பெருக்கி சுத்தம் செய்து பூசை பாத்திரங்களை துலக்கி அம்மா படத்தை துடைத்து பொட்டு வைத்து மலர் பறித்து மாலை தொடுத்து அன்னைக்கு அலங்காரம் செய்து வழிபாடு இயற்றி இரவு 8 மணியளவில் பிரசாதங்களை கொடுத்துவிட்டு வாழ்த்து முடிந்தவுடன் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். மற்ற நாட்களில் சக்தி வெங்கடாச்சலம் மட்டும் காலையிலும் மாலையிலும் மன்றத்திற்கு வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்து தீபாராதனை செய்துவிட்டு 7:30 மணிக்கு வீட்டிற்கு போவார். வெளியூர் போகும் நாட்களில் மன்ற தொண்டர்களிடம் மன்றத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் போவார். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சக்தி வெங்கடாச்சலமும் சக்தி சாரதாம்பாலும் வழிபாடு முடித்து திரும்பினார்கள். அன்று இரவு 9 மணியளவில் ராஜ் டிவியில் ஆன்மீக குரு அடிகளார் அவர்களின் 54ஆம் பிறந்தநாள் விழாவை ஒளிபரப்புவதாக கேள்விப்பட்டு அதை பார்க்க வேண்டி இருவரும் வடக்கு வீதியில் இருக்கும் ஜெய்சிங் என்ற ஆசிரியர் வீட்டிற்கு சென்று விட்டனர். சக்தி வெங்கடாச்சலத்தின் உறவுக்கார சிறுமியான 11 வயது பெண் ராதிகா 7ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். அவளுடைய வீடு வெங்கடாச்சலத்தின் வீட்டின் பின்புறத்தில் இருக்கிறது. பள்ளிக்கூடம் போகிற நேரம், படிக்கிற நேரம், சாப்பிடுகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் தாத்தா தாத்தா என்றே வெங்கடாச்சலத்தை சுற்றி வருவாள். இந்த முதிய தம்பதியர்க்கு இவள் மேல் கொள்ளை அன்பு. ராதிகா வீட்டிலும் டிவி இருக்கிறது. அதிலே வேறு படம் காட்ட ஏற்பாடு. அந்த படத்தை பார்க்க தாத்தா வெங்கடாச்சலத்தை அழைத்து போக வேண்டி கையில் டார்ச் லைட்டோடு வெங்கடாச்சலம் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தாள் ராதிகா. வெங்கடாச்சலம் வீட்டு கொல்லையில் கிணறு ஒன்று இருக்கிறது. அதன் பக்கம் தென்னை மரம் ஒன்றும் அதன் எதிரே வைக்கோல் போரும் இருக்கிறது. இந்த வழியாக அவள் டார்ச் லைட் அடித்து கொண்டு வரும்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த தென்னை மரத்தின் கீழே நீண்ட நெடிய உருவத்துடன் அம்மா நிற்கிறாள். மஞ்சள் நிற சேலை, நீண்டு தொங்கும் கூந்தல், நெற்றியில் திருநெற்று கீற்று, நடுவே செந்தூர திலகம், கழுத்தில் நீண்டு தொங்கும் எலுமிச்சம்பழ மாலை, 2 கரங்கள், வலது கையை நீட்டி வா வா என்று அழைக்கிறாள் அந்த அகிலாண்ட நாயகி. பாவம் அந்த பேதை சிறுமி இந்த காட்சி கண்டு அச்சமடைந்து ஓடிவிடுகிறாள். மீண்டும் ஆதிபராசக்தி அவள் முன்னே அந்த வைக்கோல் போர் முன்பாக நின்று பரிவு காட்டி அழைக்கிறாள். மீண்டும் அந்த சிறுமிக்கு பய உணர்ச்சியே மேலோங்குகிறது. டார்ச் லைட்டை அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் போட்டுவிட்டு ஓடி வந்துவிட்டாள் அந்த பேதை பெண். இந்த அற்புத நிகழ்ச்சி நடக்கிற அதே வேளையில் சக்தி வெங்கடாச்சலமும் சாரதாம்பாலும் டிவி பார்க்கிற போது அதில் சுயம்பாக அன்னைக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை காட்சிகள் அந்த சின்ன திரையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இந்த அபிஷேகத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவள் நம் வீட்டு கொல்லைப்புறத்தில் வந்து விளையாடுகிறாள் என்பது தெரியாமலேயே அந்த முதிய தம்பதிகள் டிவியின் நிகழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறார்கள். மறுநாள் சனிக்கிழமை செல்வி ராதிகா சக்தி வெங்கடாச்சலம் வீட்டிற்கு வந்தாள். மேற்படி நடந்த சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தாள் அவள். அதை நினைத்த அளவில் அழுகையே வந்துவிட்டது. ஏன் பாப்பா அழற? வீட்டில் என்ன நடந்தது? அப்பா ஏசினாங்களா? அம்மா ஏசினாங்களா
என்று இருவரும் அந்த சிறுமியை துருவி துருவி கேட்டார்கள். அந்த அற்புத நிகழ்ச்சியை திக்கி திணறி விவரித்தாள் அந்த சிறுமி. அந்த சிறுமி சொல்ல சொல்ல இருவரது கண்களும் வியப்பால் விரிகின்றன. பாப்பா, நீ அதிர்ஷ்டக்காரி. சாமியே உன் கண்முன் வந்து கூப்பிட்டிருக்கிறது. மன்றத்திற்கு வந்து கும்பிடுகிறாயே, அந்த சாமிதான், அந்த அம்மாதான் நேற்று உனக்கு கண் முன்னே வந்திருக்கிறது. பைத்தியக்கார பெண், பயந்து ஓடிவிட்டாயே. எனக்கும் பாட்டிக்கும் கண் முன்னே வந்தாளா பாத்தியா? உனக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம். கொடுத்து வைத்த பெண் என்று சொல்லி சொல்லி தேற்றினார் சக்தி வெங்கடாச்சலம். நமக்கு அம்மா காட்சி தராமல் போய்விட்டாளே என்பது வெங்கடாச்சலத்திற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னோம். நீங்கள் செய்கிற தொண்டு அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. உங்கள் கொல்லையில் தானே அந்த அற்புதம் நடந்தது. நீங்களும் நாள் தவறாமல் மன்றத்திற்கு வந்து தொண்டு செய்தபடி இருக்கிறீர்கள். உங்களுக்கு உரிமையான இடத்தில் திருவடி பதித்தாள். அந்த சிறுமியின் பக்திக்கு காட்சி கொடுத்தாள். அவள் கணக்கு யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும் என கூறி ஆறுதல் படுத்தினோம். மேல்மருவத்தூரில் வந்திருப்பவள் யார்? ஆதி பராசக்தி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் இருப்பவள். இவளை யார் யாரெல்லாம் தொழுது வழிபடுகிறார்கள் தெரியுமா? அபிராம பட்டர் பாடுகிறார். சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், அகத்திய முனிவன், முருகன், கணபதி, மன்மதன் முதலிய நல்வினையுடைய அனைவரும் வந்து வணங்கிச் செல்கிறார்களாம். ஆதித்தன் அம்புலி, அங்கி குபேரன், அமரன் தங்கோன், போதில் பரமன், புராரி முராரி, பொதிய முனி, காதி பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்கிறது அபிராமி அந்தாதி. அன்றொரு நாள் திருக்கடவூர் அபிராம பட்டனுக்காக திங்கள் எழச் செய்தவள். குமரகுருபரன் பாட்டிற்கு உவந்து திருமலை நாயக்கன் அவையில் வந்து முத்துமாலை பரிசு கொடுத்து மறைந்தவள். மூகன் என்ற ஊமையை கவிஞனாக்கியவள். ஆடு மேய்த்த இடையனை உலகம் புகழும் காளிதாச கவிஞனாக்கியவள். பிரம்மம் மட்டுமே சத்தியம் என இருமாந்து பேசிய தோத்தாபுரி என்ற வேதாந்தியின் அறியாமையை போக்கி பாடம் புகட்டியவள். சீர்காழி சம்பந்தனுக்கு நீ தாளம் தந்தாலும் ஓசையை கொடுப்பவள் நான் தான் என்று சிவனுக்கே உணர்த்தியவள். பிரம்மம் வேறு, நான் வேறல்ல என்று பகவான் ராமகிருஷ்ணர் மூலம் உலகத்திற்கு பாடம் புகட்டியவள். இவர்களை எல்லாம் தன் அம்சங்களாக பெற்றவள் யாரோ அந்த மூலப்பொருள்தான் இன்று மேல்மருவத்தூரில் வந்து விளையாடுகிறாள். அடிகளார் என்ற மானுட வடிவினை தாங்கி உலவுகிறாள். ஒரு புறம் மாயையால் தன்னை மறைத்து கொண்டும் விளையாடுகிறாள். இன்னொரு புறம் அவனவன் கண்களை மாயையால் மறைத்தும் விளையாடுகிறாள். அவனவனையும் அவனவன் விதியின் போக்கில் ஆடவிட்டு வேடிக்கையும் பார்க்கிறாள். கள்ளங்கபடமற்ற வெள்ளை உள்ளங்கொண்ட ஆத்மாக்களுக்கு மட்டுமே இவள் தன் இருப்பை புலப்படுத்துவாள். செவ்வாடை தொண்டர் குலம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. Om Shakti.